தமிழங்கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, மூணெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது. அவுட் ரிலீஸ் ஆன அப்புறம் விவேக் பிரதருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். பிரதர் ஃபயர் விட்டுருக்கீங்க. கேட்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படியே ஒரு மாதிரி நாட்டு நேரமெல்லாம் புடைக்கிற அளவுக்கு ஆகுது. கண்டிப்பா எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஏன்னா அந்த பாட்டு அவர் டிசைன் பண்ணும் போதே அவர் அப்படிதான் வேணும். தமன் வந்து பயங்கரமான ஒரு விஜய் ஃபேன். அவரே தமன் சாரும் சரி விவேக் சாரும் ரெண்டு பேருமே பயங்கர விஜய் ஃபேன்ஸ். அண்ட் இப்போவும் நான் வந்து ஷோஸ்க்கெல்லாம் போகும்போது அந்த ஒரு பாடல் வச்சு தான் என்னை கூப்பிடுறாங்க. ஆள போறான் தமிழ் மெர்சல்லேருந்து கங்குவால ஃபயர் சாங் வந்து பாடி இருக்கிறீங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ்னா எந்த லிரிக்ஸ் சொல்லுவீங்க? இந்த வா தட்டி வா அந்த 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 ஃபுல் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அந்த பாட்டில் வர ஒரு இது லைட்டாக தெரியும் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அது அண்ட் அவரோட பாடல் மாதிரி தான் இருக்கணும்னா அது விஜய் சாரோட பாடல் தானே. சொல்கிறவங்க கேட்குறவங்களாம் சரியான ஒரு பதிலாக இருக்கும். இது ஒன்றும் தப்பே இல்லையே. இது வந்து ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. தமிழங்கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, மூணெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது. தமிழங்கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, மூணெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது. சிறுசும் பெருசு ரசிக்குது, சிங்க பெண்கள் சிரிக்குது, மக்களோட தொப்புள் கொடியில் முளைச்ச கொடியும் பறக்குது. மனசில் மக்களை வைக்கும் தலைவன் வரும் நேரம் இது, மக்களும் அவனை மனசில் வச்சு ஆடி பாடி கூப்பிடுது. சகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சு நீங்க கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி காட்டும் காலம் இது. தமிழா தமிழா நம்ம வாழ போறோமே, ஒரு கரை இல்லாத கைய புடிச்சு போக போறோமே. தமிழா தமிழா நம்ம வாழ போறோமே, ஒரு கரை இல்லாத கைய புடிச்சு போக போறோமே. தமிழன் கொடி தலைவன் கொடி தர்ம கொடி தரையின் கொடி வீர கொடி விஜய கொடி யாதி குடிய காக்கும் கொடி. தமிழன் கொடி தலைவன் கொடி தர்ம கொடி தரையின் கொடி வீர கொடி விஜய கொடி யாதி குடிய காக்கும் கொடி. The last 24 hours வந்து பயங்கர ஸ்பெஷலா போயிருக்கு. ஆப்வியஸ்லி ஏன்னா பாடல் வந்து அவ்வளோ ரீச் ஆயிருக்கு. அவ்வளோ பேர்கிட்ட இருந்தும் நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷன், நிறைய பேர் நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி. இந்த முக்கியமான இங்கே 2 நபர் பற்றி நான் பேசணும். இங்கே ஒன்று வந்து தமன் சார் அண்ட் விவேக் பிரதர். ஏன்னா அவங்க 2 பேர் காம்பினேஷனில் தான் வாரிசு நடந்தது. அவர் சொன்னார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது, வந்து ஸ்டுடியோக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார். பெரிய பொறுப்பு. ஏன்னா தளபதியோட கட்சியோட முதல் பாடல் இது. அண்ட் இது வந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதுலேயும் நம்ம திருப்பி அதில் ஒர்க் பண்ணுறோன்றது இட்ஸ் பிக் ஒரு பெரிய பொறுப்பு. ஸோ இது கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். அண்ட் அப்போ எனக்கு சொன்னார் இது மாதிரி விவேக் பிரதர் தான் லிரிக்ஸ் எழுதுறாருன்னு. அங்கேருந்து ஆரம்பித்த ஒரு ஜர்னி தான். எனக்கு கண்டிப்பாக த்ரூ த இயர்ஸ் நடந்த ஒரு விஷயம்னா தமன் வந்து பயங்கரமான ஒரு விஜய் ஃபேன். அவரே தமன் சாரும் சரி விவேக் சாரும் ரெண்டு பேருமே பயங்கர விஜய் ஃபேன்ஸ். விஜய் சார் வந்தாலே எக்ஸ்ட்ராவா ஒரு எனர்ஜி, எக்ஸ்ட்ராவா ஒரு லவ், அது வந்து அவங்களோட ஒர்க்லயும் டிரான்ஸ்லேட் ஆகுது. அண்ட் இதுலயும் அப்படிதான் நடந்தது நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பாட்டில் வந்து பிகினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கழக கொடி ஏறுது, நம்ம சனத்தின் விதி மாறுது, வெற்றி கழக கொடி ஏறுது, மக்கள் ஆசை நிறைவேறுது. அது ஒரு 3-4 தடவை சொல்லும் போது ஒவ்வொரு டைமும் அந்த ஹைப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு. அது எப்படின்னா கேட்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படியே ஒரு மாதிரி நாட்டு நேரமெல்லாம் புடைக்கிற அளவுக்கு ஆகுது. கண்டிப்பா எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஏன்னா அந்த பாட்டு அவர் டிசைன் பண்ணும் போதே அவர் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஆந்தம். இது வந்து ஒரு ஹீரோ என்ட்ரி அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. இது இஸ் அன் ஆந்தம். அதாவது இந்த பாடல் வந்து விஜய் சாரோடையும் அந்த கட்சியோடையும் எப்பவுமே சிம்பிள் மாதிரி இருக்கணும்ன்றது தான் தமன் சாரோட ஆசை. இல்லை எங்க போனாலும் விஜய் சார் வந்து கண்டிப்பாக போனால் இந்த பாட்டு தான் ஓடும். ரிங்டோன்லேயே எல்லாருக்கும் அதான் இருக்கும். அதுதான் அவரோட மெயின் ஐடியாவே பிஹைண்ட் திஸ் சாங். அண்ட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்டிங்ல அந்த ஒரு கிரை மாதிரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 லைன், அதாவது தலைவா அப்படின்னு சொல்லி நீ வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம்
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹைப் ஏற்றிட்டு தான் ஒரு பேங் ஆன அந்த பேம் 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 அதுலேருந்து ஸோ அவர் டிசைன் பண்ணதே ரொம்ப அழகான ஒரு டிசைன். அண்ட் இதோட வரவேற்புலேருந்தே அது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அண்ட் வந்து அந்த அது எத்தனை பேர் பாடினீங்க அந்த ஃபஸ்ட்டு இது மட்டுமே? ஏன்னா அந்த ஹைப்புக்கு வந்து ஒரு டோன் வந்து தேவைப்படுது, ஒருத்தவங்க வாய்ஸ் மட்டும் அங்கே வந்து கண்டிப்பாக இதாக இருந்தது. ஆக்சுவலி இது எப்படி டிசைன் பண்ணோம்னா த்ரூ த சாங் வந்து ஒரு 10 சிங்கர்ஸ் ஆக்சுவலி சேர்ந்து ஒரு கோரஸ் மாதிரி. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு மேசிவ் கோரஸோட கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நான் திருப்பி தனியா எந்த ஒரு 4 லேயர்னு சொல்லுவாங்க ட்ராக்ஸ் மாதிரி, புரியுது, அது ஒரு 4 ட்ராக் இந்த சோலோ ஃபுல்லுத்தையும் பாடி. அண்ட் அதால தான் உங்களுக்கு அந்த ஒரு கிராண்டான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அண்ட் ரவிஜி அவர் நான் பிழை பாடினார். ரவி அவரும் வந்து அந்த ஒரு 2 லைன் பாடிருக்காரு, தமிழா தமிழா தமிழா, அது வந்து அவர் பாடின லைன்ஸு. ஏன்னா அவர் இந்த மாதிரி கிராண்டா பெருசா இருக்க ஒரு இடத்துல வந்து ஒரு சாஃப்டான ஒரு டெண்டரான ஒரு அந்த சைடு விஜய் சாரோட அந்த ஒரு சைடு இருக்குல்ல, அதையும் காட்டணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி டிசைன் பண்ணது. அண்ட் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஓகே இந்த படம் இந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ செம்மையாக இருக்குது, வைபாக இருக்குது. உங்களுக்கு ஃபுல் அவுட்டு வந்து இப்படி இந்த பாருங்க அப்படின்னு சொல்லும்போது தீபக் ப்ளூவுக்கு எப்படி இருந்துச்சு இந்த பாட்டு? எனக்கு நிஜமாக நான் சும்மா சொல்லலை, கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போதே எனக்கு வரிகள் படிக்க ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு ஆலப்போறான் பாடும்போது வந்த அதே ஒரு ஃபீல் தான் இதுலேயும் கிடைச்சது. ஏன்னா ஆலப்போறான்னா அதே மாதிரி தான், அந்த முதல் 2 வரிகள்லேயும் அவங்களுக்கு அந்த ஃபுல் இது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது இல்லை, அது என்ன பவர்ஃபுல் ஆன ஒரு பாடல் அண்ட் அதில் என்ன சொல்ல வராங்கன்றது ரொம்ப அழகாக பதிஞ்சிரும். அதே மாதிரி இந்த பாடல்லையும் எனக்கு அதை விட அதே மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்தது. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா எனக்கு நான் பாடி முடிச்சுட்டு ப்ளஸ் நான் தான் 10 பேர் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதெல்லாம் சேர்ந்து கேட்கும்போது அது வேற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது. ஆனால் அந்த விஷுவல்ஸோட பார்க்கும்போது அது அப்படியே ஒரு 10 டைம்ஸ் இன்னும் ஹைப் ஆயிருந்துச்சு. நாங்கள் ஃபீல் பண்ண ஹைப் தான் எல்லாருமே. ஸோ இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ்னால் எந்த லிரிக்ஸ் சொல்லுவீங்க? எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிடிச்சது பர்சனலாக? எனக்கு நான் ஆக்சுவலி இந்த பாடல் பாடி முடிச்சுட்டு அவுட் ரிலீஸ் ஆன அப்புறம் விவேக் பிரதருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், பிரதர் ஃபயர் விட்டுருக்கீங்க அப்படின்னு. அண்ட் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இப்போ சொன்ன மாதிரி தான் விஜய் சார்னு வந்தாலே நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அண்ட் இதுலேயும் அது பயங்கரமாக ஒர்க் அவுட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப தேங்க்யூ பிரதர் அண்ட் நீங்களும் பயங்கர பவர்ஃபுல்லாக பாடிருக்கீங்க அப்படிலாம் சொல்லி அவர் ரொம்ப ஸ்வீட். எப்போவுமே அவருக்கு நான் அது 5வது பாட்டு அவருக்கு பாடுறது. ஸோ நான் அவருக்கு பாடின பாட்டு இல்லைனா அவர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன அவரோட பாடல்கள்லாம் கேட்டு ஜென்ரலாக அவரோட உடனே ஷேர் பண்ணிப்பேன். அவரும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அண்ட் அந்த விஷயத்தில் விவேக் இஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி ஆக்சுவலி ஃபுல் பாட்டு எனக்கு லிரிக்ஸ் பயங்கர ஒரு இது இருந்தது. பட் எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த செவப்பில் நிறம் எடுத்தோம், ரெட்டையான பலம் கொடுத்தோம், நரம்பிலோடு தமிழ் உணர்வை உருவி கொடியின் உரு கொடுத்தோம், மஞ்சள் எடுத்து அலங்கரிச்சோம், பச்சை நீல திலகம் வச்சோம், பரிதவிக்கும் மக்கள் பக்கம் சிங்கம் வரத பறையடிச்சோம், தூரம் நின்று பார்க்கும் தலைவன் காலம் எல்லாம் மாறுது, தோளில் வந்து கைய போடு தலைவன் கொடி ஏறுது, அரசர கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி, அன்னைக்கே சொன்னோமே இது ஆள போற தமிழங்கொடி, ஆள போற தமிழங்கொடி. அந்த ஆள போற தமிழங்கொடி அந்த ஒரு ரெஃபரன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. நான் அதை பாடும்போது எனக்கு அந்த எனக்கு ஸ்பெஷலாக ஒரு கனெக்ட் இருக்கு, ப்ளஸ் பயங்கரமான ஒரு எஃபெக்ட் இருக்கு. அண்ட் அந்த தோளில் வந்து கையை போடும் சாதாரண ஒரு அது ரொம்ப, அதாவது ஒரு இடத்துல பயங்கரமாக ஹைப் பண்ணி இன்னொரு இடத்துல அவர் வந்து நம்மள மாதிரி ஒரு ஆளுன்றத ரொம்ப அழகாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த லிரிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்சி கொடியோட முக்கியமான அங்கங்கள் எல்லாமே அதை வந்து பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி எழுதியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த மாணவர்கள் சந்திப்பில் எல்லாருமே பக்கத்தில் தோள் மேலே கை, ஏன்னா எப்போவுமே அவர் விஜய் சார் வந்து இந்த மாணவர்கள் வருங்கால அடுத்த ஜென்ரேஷன் அவர் ரொம்ப முக்கியமாக அவர் கருதுறாரு. ஏன்னா அவரோட பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நிறைய பேசுறாரு. நம்மளோட எஜுகேஷன் அண்ட் பெண்களோட இது அதை பற்றி அவர் ஜென்ரலாக அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பர்சனாக இருக்காரு. கண்டிப்பாக அவரோட அரசியல்லையும் அது இருக்கும். ஸோ இது வரைக்கும் விஜய் சார்கிட்ட வந்து நீங்கள் இத்தனை படங்களுக்கு நீங்கள் இதை மீட் பண்ணியிருப்பீங்க, இதுக்கு மீட் பண்ணிங்களா? ஏதாவது சொன்னாரா? இல்லை பிரதர், ஹோப்ஃபுல்லி
கூடிய சீக்கிரம் அது நடக்கணும். அது நடந்தால் ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக எனக்கு என்ன நடந்திருக்குன்னா, இங்கே மேடையில் பாடுறது அவரோட. ஸோ இது வரைக்கும் தனியாக மீட் பண்ணது இல்லை, தனியாக மீட் பண்ணதில்லை. ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் அதாவது எல்லாமே ஹைப்பான ஒரு தீம் சாங்லாம் கொடுத்துருக்கீங்க, இன்னும் மீட் பண்ணால் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பட் நல்லா இருக்கு. எனக்கு இப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுங்களை வந்து அப்படி தூரமாக வச்சு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் நீங்கள் வந்து அவரை நேரில் சந்திக்கக்கூடிய நடந்தா ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து ஃப்ளோ கிடைக்குது. ஸோ நம்ம வந்து பாடி இருக்கோம் அப்படின்னும் போது ஸோ சுற்றி இருக்கிறவங்களாம் சிலர் கேட்பாங்களே, பாடி இருக்கல நீ அப்படின்ற மாதிரி. அது எப்படி இருந்துச்சு? யாரெல்லாம் என்னென்ன கேட்டாங்க? ஆக்சுவலாக நிறைய பேர் அவங்களாவே ரீச் அவுட் பண்ணி கேட்டாங்க. நான் போஸ்ட் போடுற முன்னாடியே இதுன்னு ஓ வாய்ஸ் மாதிரி இருக்கு, நீ பாடினியா அப்படின்னு 2-3 பேர் கேட்டாங்க. ஆமாம், 2-3 பேர் கேட்டாங்க. அண்ட் அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஆக்சுவலி சோஷியல் மீடியாலேயே போட்டது. தமனும் போட்டார், அவர் போட்ட அப்புறம் தான் நானும் இது போட்டது. நீங்கள் வந்து விஜய் சாருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஜில்லா படம் சொல்லி. ஆமாம், ஏன்னா விஜய் சார் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல். அதாவது அவரோட பயங்கரமான ஒரு யூஎஸ்பி என்னன்னா, எல்லாருக்கும் அவர் ரொம்ப பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஒரு செலிப்ரிட்டி. அண்ட் அவர் எல்லாரோட வீட்டில் ஒரு நபராக இருப்பார். அண்ட் அவரோட சக்ஸஸ் எது நடந்தாலும் நம்ம அதை பயங்கரமாக கொண்டாடுற அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. ஆனால் எனக்கு வந்து அவர் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா என்னோட கெரியர் வந்து அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. முதல்ல அவரோட பாடல் வந்து ஜில்லாவில் பாடினேன். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சாங். விஜய் சாரோட ஒரு அசோசியேஷன் இமான் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 என் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். அண்ட் இப்போவும் நான் வந்து ஷோஸ்க்கெல்லாம் போகும்போது அந்த ஒரு பாடல் வச்சு தான் என்னை கூப்பிடுறாங்க. ஆலப்போறான் தமிழன் மெர்சல்லேருந்து ரஹ்மான் சாருக்கு. அண்ட் நேரு ஸ்டேடியம், ரஹ்மான் சார், விஜய் சார் அவர் முன்னாடி பாடின அந்த ஒரு இது வந்து நேற்றுக்கு நடந்த மாதிரி எனக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மைண்டில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வா தலைவா, வாரிசுலேருந்து, தீ தளபதி ரெண்டுமே வந்து தமனுடைய இசையில் அதே நேரு ஸ்டேடியமில் அவர் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் பாட்டு ரெண்டுமே நல்ல ஹிட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் பாடல்னு சொல்லணும். ஏன்னா ஆரம்பிச்சு வைக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக அது வந்து தமிழக வெற்றி கழகம் அந்த ஒரு மாபெரும் அந்த ஒரு கட்சியோட ஒரு ஃப்ளாக் ஆந்தம், அந்த பாடல் பாடுற அந்த வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் மறுபடியும் அந்த ஒரு வேவ் நிறைய பேர் என்னை ரீச் அவுட் பண்ணி அண்ணா தளபதிக்கு பாடிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது ரொம்ப அழகாகவே இருக்குது. டிவிகேக்காக ஒரு பாட்டு பாடியிருக்கிறீங்க. ஸோ இந்த கேள்வி கண்டிப்பாக கணிச்சிருப்பீங்க. டிவிகேல விஜய் சார் வந்து வாங்க ஒரு மாதிரி நம்ம இந்த நண்பர்களை சேர்ந்துக்கோங்க அப்படின்னா சேருவீங்களா? கட்சியில் உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்குதா? நமக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் வந்து பெரிய ஃபேன். அண்ட் நம்ம எல்லாரும் அவரோட பெரிய ஃபேன். ஸோ நான் ஆக்சுவலி இதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன் இந்த ஒரு டெவலப்மெண்ட்டை. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப அடுத்த கொஞ்சம் சில வருஷங்கள் வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிற ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பர்சனாலிட்டி வந்து அரசியல் குதிக்கிறது, அவருக்கு கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் அவர் பார்க்க போகிறாரு. அரசியல்னாலே உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்க போகுது. பட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர் லைஃப்பில் அவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதையும் அது ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக எடுத்துக்கிட்டு தான் அவர் பண்ண போகிறாரு. ஸோ ஆஸ் அ ஃபேன் நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் டு see what happens. ஓகேண்ணா. ஸோ இந்த பாட்டை வந்து எந்த அளவுக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா கங்குவால ஃபயர் சாங் வந்து பாடியிருக்கிறீங்க. சைலண்ட்டாக இந்த பக்கம் என்னடா அதாவது கங்குவால அப்டேட் வரும்னு காத்திருந்தோம். பட் ஆனால் இப்படி ஒரு பாட்டு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அது செம்மையான பாட்டு. ஸோ அந்த பாட்டோட அனுபவங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு? கங்குவா டிஎஸ்பி சாருக்கு வந்து தெலுங்குல நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக புஷ்பா டூலையும் அந்த புஷ்பா அதனால பயங்கர ஹிட் ஆச்சு. தமிழ்லையும் ஹிட் ஆச்சு, தெலுங்குலையும் பெரிய பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபயர் சாங் வந்து நான் கன்னடாவில் பாடியிருந்தேன். அண்ட் ஒரு லாங்குவேஜ் ஒரு சிங்கர் பாடி ஃபயர் சாங்க்கு பயங்கரமாக ஃபேன்ஸ் எல்லாம் ஃபயர் விட்டு. அண்ட் அந்த விஷுவல்ஸும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். சூர்யா சார் அந்த வா தோலை தட்டி வா அந்த 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 ஃபுல் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் அது பயங்கர ஹிட் ஆகிருக்கு.
அண்ட் இப்போ கல்கிலையும் சனா அவரோட இசையில் பைரவா ஆந்தம் அதுவும் கொஞ்சம் நல்ல ரீச் ஆச்சு. அண்ட் படமும் நல்ல ஒரு பயங்கர வரவேற்பு. செம பேன் இந்தியன் செம ஆமாம், படம். செம ரீச் போச்சு அது. அண்ட் இப்போ இந்த பாடல். ஸோ இதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து என்னோட இசையமைப்பாளர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக இந்த பாட்டெல்லாம் அவ்வளோ ஹிட் ஆக்கின உங்களுக்கு தான் ஒரு பெரிய நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் டு த யூனிவர்ஸ். ஸோ இந்த தீபக் ப்ளூ அப்படின்ற ஒரு சிங்கரை நீங்களாக தான் மேக்கிங் ஹிம் ஹாப்பி. ஸோ இந்த பாட்டு கேட்குற சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், அந்த பாட்டில் வர ஒரு இது லைட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தமன் முதல்லேருந்து ரொம்ப கிளியராக இருந்தார். இது வந்து ஒரு ஆந்தம். அதாவது யாராக இருந்தாலும் இந்த பாட்டில் பாடுற மாதிரி ஒரு பாடலில் தான் நம்ம கிரியேட் பண்ணோன்றதுல அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட பெரிய ப்ளஸ் நம்ம பேசின மாதிரி யாராக இருந்தாலும் அவரோட கனெக்ட் ஆவாங்க. நம்மளோட விஜய் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் தான் இருப்பாங்க. அண்ட் அவரோட பாடல்களும் பயங்கரமாக ஹிட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். ரொம்ப எளிமையாக இருக்கும் அண்டு கருத்தாக இருக்கும். ப்ளஸ் மெயினாக அந்த ஹுக்குன்னு பார்த்தீங்கன்னா முணுமுணுக்கிற மாதிரி ஒரு ஹுக் இருக்கும். அண்ட் இந்த பாட்டும் அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ண ஒரு பாடல். அண்ட் அவரோட பாடல் மாதிரி தான் இருக்கணும்னா அது விஜய் சாரோட பாடல் தானே. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு எளிமை, அந்த எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயம் ஆப்வியஸ்லி அதில் இருக்கும். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இந்த பாடலும் அமைஞ்சது. அண்ட் அதால தான் இப்போ எல்லாருமே அதை பயங்கரமாக கொண்டாடுறாங்களே. எனக்கு வந்து இது சொல்கிறவங்க கேட்குறவங்களாம் சரியான ஒரு பதிலாக இருக்கும். இதில் ஒன்றும் தப்பே இல்லையே. இது வந்து ஃபைனலாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, இவ்வளோ பேர் அதை கேட்குறாங்க. அந்த வாட் மேட்டர்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறையா பாடல்கள் கொடுத்து எங்களை வந்து வைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து உங்களை கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்லாம் போகிற நான் தான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த எந்த ஒரு கலைஞனுக்கும் இந்த அன்புக்காக தான் நாங்கள் இன்னும் டெய்லி எழுந்துக்கிறது அண்ட் நம்ம வேலைக்கு போகிறது இந்த ஒரு அன்புக்காக தான். அண்ட் விஜய் சார் இந்த கட்சி பாடல் இது மூலமாக இந்த அன்பு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. முக்கியமாக என்னுடைய டியரஸ்ட் தமன் அவருக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் மூலமாக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அண்ட் இந்த அன்பு சேகரிக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். லவ் யூ பாபா. தேங்க்யூ. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.